அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் வந்து கீரையும் காய்கறியும் செஞ்சுருக்கேங்க. எங்கள் வீட்டில் செஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது தண்டுக்கீரைங்க. எவ்வளோ மொத்தமாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது பாருங்கள். நல்லா 2 வாட்டி அலசிட்டேங்க. அலசிட்டு நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரையாக இருக்குது பாருங்கள். இதுதான் உடம்புக்கு நல்லது, சத்து அதிகமாக இருக்கும். கீரையும் வெஜிடபிளும் நம்ம அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. கீரையை பரட்டாமல் நான் தேங்காய் பால் ஊற்றி காய்ச்ச போகிறேங்க. இது ரொம்ப நல்லது. தேங்காய் பால் ஊற்றி காய்ச்சினா ரொம்ப அந்த அல்சர் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது இது. ஆயிலும் ஒரு சொட்டு கூட ஆயில் ஊற்றாமல் காய்ச்சிறேங்க நான். தண்டெல்லாம் சேர்த்து கட் பண்ணுங்க. தண்டு போட்ட வேணாம், தண்டில் நிறைய சத்து இருக்குது. தண்டோடையே கட் பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கு பேர் தண்டுக்கீரைன்னு சொல்லுவோம். எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். எப்படி காய்ச்சல்னு காமிக்கிறேன். ஒரு பவுலில் வந்து நான் வந்து கழனி தண்ணிங்க, இது இந்த அரிசி கலையிறோம்ல, 2 அரிசி தண்ணியை வந்து ஊற்றிட்டு 3வது தண்ணியில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அது வந்து பல்லாரி வெங்காயம், மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். எண்ணெயே சேர்க்கல பாருங்கள். கட் பண்ண கீரையை அதில் சேர்த்துக்கிட்டலாம். பார்க்கும்போது நிறையா இருக்கும், வெந்த பிறகு அது பாதி ஆயிரும். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். வெந்த பிறகு பாதி ஆயிரும். சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. பாருங்கள், பாதியாக போயிடுச்சு பாருங்கள். இந்த சமயம் தேங்காய் அரை மூடி தேங்காய் திக்காக பால் எடுத்து வச்சுருக்கேங்க, அது சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான கீரைங்க. அது இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப குடல் உள்ள அல்சர் உள்ளவங்களாம் இதை செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது அவங்களுக்கு. ஆயிலும் சேர்க்கவே இல்லை பாருங்கள். அடுத்தது வெஜிடபிள் எப்படி செஞ்சு காமிக்கிறேன். கடாயில் வந்து நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். வரமிளகா 1, கடுகு உளுத்த பருப்புலாம் போட்டு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு பொரியட்டும்.
கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். காய்கறி வந்து பாருங்கள், கேரட் ஒன்று வச்சுருக்கேன், பீன்ஸ் 4 பீன்ஸ் இருந்துச்சு, அதையும் கட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். முட்டைக்கோஸ் வந்து 100 கிராம் முட்டைக்கோஸ், அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா சத்தும் ஒன்றா கிடச்சிடும் பாருங்கள் இந்த இதுலேயே, வெஜிடபிள்லேயே. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். பார்க்கவும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பிள்ளைங்கள்லாம், சின்ன பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி கொடுத்தா. உப்பு லைட்டாக போட்டுக்கிறேன். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். திருப்பியும் மிக்ஸ் பண்ணி விட்டு திருப்பியும் மூடி வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் வந்தால் போதுங்க. அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த கீரையை எப்படி செஞ்சு பாருங்கள். வெஜிடபிள் இதேமாதிரி கலர்ஃபுல்லாக எல்லா காய்கறியும் எப்படி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சத்தம் நிறையா கிடைக்கும் நமக்கு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.